திருச்சிற்றம்பலம். சிவனடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள அடிப்படை பண் பயிற்சியினுடைய முதல் அறிமுக பாடம் என்று சொல்லலாம். முதலில் பண் என்றால் என்ன என்பதை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களையும் பெரியோர்கள் பலர் சொல்லிய விஷயங்களையும் ஒன்றாக கேட்டு அதனுடைய விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல பண் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பண்ணுன்னா இப்போ நம்ம எல்லாத்துலேயும் பயன்படுத்தக்கூடியதை பண்படுத்துதல், பதப்படுத்துதல், பக்குவப்படுத்துதல் என்று அதுக்கு ஒரு பொருள் வருகிறது. நிலத்தை பண்படுத்தினார்கள், மக்களை பண்படுத்தினார்கள், நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி மக்களை பண்படுத்தினார்கள் அப்படின்லாம் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? அப்போ அதுலேருந்து பண் அப்படின்னாலே பக்குவப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வருகிறது. இது சம்பந்தமாக கூகுளில் தேடும்போது எனக்கு கிடைச்ச ஒரு இதில் பண்ணுதலால் அது பண் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு சில விஷயங்களை கொண்டு அது பண்ணப்படுவதால் அதை பண் என்று சொல்லுகிறார்கள். பண் என்றால் என்னென்னா பண்ணப்படுவது பண் அப்படின்னு ஒரு பொருள் சொல்கிறாங்க. சரி, ஒரு பொருள் ஏன் பண்ணப்படுகிறது? அதாவது அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா எதுவுமே நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது வீட்டில் சாப்பாடு பண்ணுறோம், குழம்பு பண்ணுறோம், பொரியல் பண்ணுறோம். ஆனால் மாம்பழத்தை யாரும் பண்ணுறது கிடையாது, பலாப்பழத்தை யாரும் பண்ணுறது கிடையாது. ஊறுகாய் பண்ணுறோம், ஆனால் எலுமிச்சம்பழத்தை யாரும் பண்ணுறது கிடையாது, தேங்காயை யாரும் பண்ணுறது கிடையாது. அதுவாகவே இயற்கையாக வருகிறது. அப்போ பண்ணுதல் அப்படின்னாலே என்ன காரணம் அப்படின்னா, எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் சிறப்பாக, இன்னும் ஒரு நல்ல ஒரு விதமாக அதை தர வேண்டும் என்பதற்காக அதை நாம் செய்கிறோம். அப்போது பண்ணுதல் என்கிறது பண் என்று கொண்டால் அவங்க சொல்கிறது இதிலேருந்து சொல்கிறாங்க. என்னது, தமிழ் இசை நூல்கள், அடிப்படை நூல்கள்லேருந்து எடுத்து சொல்கிறாங்க. இப்போ அடுத்து நான் அதை பற்றி பேச போகிறேன். இருக்கிறத நான் சொல்ல போகிறேன். எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, நான் அதிலேருந்து படித்ததை சொல்ல போகிறேன். அது அடிப்படையில், அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாலும், பண் என்றால் பதப்படுத்துதல், பக்குவப்படுத்துதல் என்பது ஒரு பொருள். அடுத்தது பண் என்றால் பண்ணுவது பண் என்று சொல்லுகிறார்கள். ஏன் பண்ணுகிறார்கள் என்றால் சிறப்பாக செய்ய வேண்டும், அல்லது இன்னும் அதில் நிறைய நல்ல விஷயங்களை சேர்த்து அதை தர வேண்டும் என்று விரும்புகின்ற போது பண்ணப்படுகிறது. அது என்னவா இருக்குதோ அதுவாக இருந்துச்சுன்னா நம்ம எதுவும் பண்ணலை, நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் அதுக்கு நிறைய சிறப்புகளை சேர்க்கிறோம் என்றும் ஒரு பொருளாகிறது. ஆக பண் என்றால் நன்றாக சிறப்பாக செய்தல் அல்லது பக்குவப்படுத்துதல் என்கிற இந்த பொருள்களை தருவதாக அடியேனுக்கு புரிகிறது. அடுத்ததாக தமிழ் இணையக் கல்வி கூகுளில் தேடும்போது கிடைச்சது. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இதை இந்த இணையதளத்தினுடைய முகவரி நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதிலேயே நேரடியாக போய் பார்த்துக்கலாம். அது மட்டுமன்றி இதை அப்படியே ஒரு பிடிஎஃப் புஸ்தகமாக போட்டு கொடுத்துருக்குறேன். இது ரொம்ப பயனுள்ள ஒரு புஸ்தகமாக இருக்கும். அடிப்படையில் பண் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இசை பண் அப்படின்னு சொல்லி வர்றது என்ன,
விளக்கத்தை ரொம்ப அடிப்படையில் போய் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. பெருந்தானம் 8, வினைகள் 8 அப்படின்னு 2 விஷயமா சொல்கிறாங்க. அதாவது பெருந்தானம் அப்படிங்கிறது வந்து உறுப்புகள், அந்த பேச்சு உறுப்புகளை பெருந்தானங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் காற்றறை, செயற்கருவின்னு 2ஆக பிரிக்கிறாங்க அந்த பெருந்தானங்களை. காற்றறைங்கிறது நெஞ்சில் இருக்கக்கூடிய நுரையீரல். அதில் வேணுங்கிற அளவு காற்றை நிரப்பி போதுமான அளவு அந்த கண்டத்தின் மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ணி எப்படி கொடுக்கணுமோ அதுகளை இது பண்ணுறது. நிறைய பேருக்கு பாட்டு பாடுகின்ற போது என்ன பண்ணணும்னா மூச்சு வாங்கும். அது மைக்கில் பாடுகின்ற போது நல்லாவே கேட்கும். நான் கூட சொல்லுவேன், இன்னும் கொஞ்சம் தம் கட்டி பாடணும், அல்லது அந்த மூச்சை வாய் வழியாக விடாமல் வாயை மூடி மூக்கு வழியாக மூச்சு விடணும். அப்போது வந்து அந்த மைக்கில் அந்த சத்தம் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிலருக்கு வீசிங் ட்ரபிள், அந்த சுவாச கோளாறுகள் இருக்கிறவங்களால மூக்கால் மூச்சு விட முடியாது. அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா, வாயால் அவங்க மூச்சு விடும்போது அது மைக்கில் நல்லாவே கேட்கும். ஆக இது மூலமாக கண்ட்ரோல் பண்ணி இதில் இருக்கக்கூடிய நெஞ்சில், அதாவது நுரையீரலில் காற்றை சேமித்து அது தொண்டை வழியாக எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு மெதுவாக. இப்போ ஒரு பலூனில் காற்றை வந்து இந்த தொண்டை பகுதி இருக்கு இல்லையா, அந்த பலூனுடைய தொண்டை பகுதி அது வழியாக தானே ஊதுனா உள்ளர இதாகும். அதை வந்து எப்படி விடணும், எவ்வளோ வேகமாக விடணும், எவ்வளோ மெதுவாக விடணும் அப்படிங்கிறத தொண்டையில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு மேலே வரக்கூடிய விஷயங்களில் அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து பாடலாக கொடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப அடிப்படையில் போய் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தது செயற்கருவி அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னா, பல், இதழ், நா, மூக்கு, அன்னம். அது ஒரு 5 இது. பல், இதழ், நா, மூக்கு, அன்னம். இதில் கண்ட்ரோல் பண்ணுறது. இது படிக்கிறத விட நான் அதை புரிகிற மாதிரி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேனே. இப்போ பல்லை கடிச்சிக்கிட்டு நீங்கள் அந்த சத்தத்தை விட்டிங்கன்னா ஈ அப்படின்னு வரும். பல் நல்லா திறந்துட்டிங்கன்னா ஆன்னு வரும். உதடை வந்து சுருக்கி நீட்டினீங்கன்னா ஊன்னு வரும். அந்த உதடையே வட்ட வடிவமாக வச்சுக்கிட்டு சத்தத்தை விட்டிங்கன்னா ஓன்னு வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நான். அதே மாதிரி மூக்கில் வந்து சாதாரணமாக மூச்சு விட்டுட்டு சொன்னோம்னா, இல்லை கொணன்னு பேசுகிற மாதிரி பேசணும்னா, எங்கப்பா எங்கே பண்ணுற, இப்போ மாறுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி மூக்கினுடைய சவுண்டுகளை கொஞ்சம் அது வழியாக போகிற காற்றை கொஞ்சம் மாற்றுகின்ற போது நம்முடைய சப்தமானது மாறுகிறது. இந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சமாக போகிறதுனால அது மாதிரி மூக்கு. அடுத்தது இதழ்களை சொன்னேன் நான். நாக்கை மாற்றுறதுனால தான் இந்த வார்த்தைகளே வருகிறது. நாக்கை மாற்றாமல் வச்சுருந்தோம்னா ஆ, ஊ, ஈ அந்த ஒலிகள் மட்டும்தான் வரும். நாக்குக்கு இது கிடையாது. பல்லுக்கு நான் சொன்னேன் சில இதுகள். அது மாதிரி இவைகளால் பண்ணப்படுகின்ற இசை, அதனால் பண்ணு. அடுத்தது வினைகள் 8 வினைகள் சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக படித்து பாருங்கள். அதில் வந்து அவங்க முக்கியமாக சொல்லிக்கிறது, பெருந்தானத்தால் தோற்றி வைக்கப்படும் ஒளி இசை ஒலிகள், அதற்கு 8 விதமான வினைகள் செயல்பாடுகள் தேவைப்படுகின்றன. இவற்றையும் கிரியைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8 விதமான கிரியைகள் வந்து எடுத்தல், படுத்தல், நலிதல். அதில் 3 மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறையா இருக்குது 8ல். இப்போ இந்த எடுத்தல்ங்கிறது வந்து நம்ம சொல்லி தரக்கூடிய ஆசிரியர்கள், ஓதுவாமூர்த்திகள் சொல்லும்போது இந்த எடுக்கிறது இருக்குது பாருங்கள், அதுலேயே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படிம்பாரு. உண்மைதான். தோடுடைய செவியன் எடுக்கும்போது தோடுடைய செவியன் அப்படி நல்லா இதாக எடுக்கணும். அதே வந்து பித்தா பிறை சூடி எடுக்கும்போது பித்தா பிறை சூடி கூற்றாயினவாறு, அது எடுக்கும்போதே தெரியும் இவங்க பண்ணோட பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எடுக்கிறது ஸ்டார்டிங். அப்புறம் அது வந்து இதில் எடுத்தல்ங்கிறது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆரோகணம்னு சொல்லுவாங்க
கர்நாடக சங்கீதத்தில் அதை அப்படி உயர்த்தி எடுக்கிறது, அதுக்கு வந்து எடுத்தல். அதே மாதிரி படுத்தல்ங்கிறது வந்து தாழ்த்தி சொல்லுதல். அப்படி வருகின்ற போது ஒரு அதுக்கெல்லாம் விளக்கம் நான் சொல்ல போகிறேன். அதனால் இதை நீங்கள் இப்போதைக்கு சும்மா புரிஞ்சுக்கங்க. இதுக்கு அவரோகணம்னு பேர், கீழே இறங்கி வர்றது அப்படிங்கிறது. அப்புறம் நலிதல்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை வாய்ஸை குறைச்சிக்கிட்டே வர்றது, அது மாதிரி வர்றது. இப்போது இது எடுத்தல், இது படுத்தல், கீழே இறங்குது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருதல், நலிதல். இது தான் என்னுடைய புரிதல். நீங்கள் ஃபர்தராக பார்த்துக்கங்க. முக்கியமாக இந்த இதில் வந்து பண்களுடைய வகைகளை பற்றி சொல்லி, அதை விட ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ரொம்ப முக்கியமான இந்த வகுப்புக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, திருஞான சம்பந்தர் பாடல்களில் எந்தெந்த பண்ணில் எந்தெந்த பதிக எண்கள் முதல் திருமுறையில் எத்தனை இருக்குது, 2ஆம் திருமுறையில் எத்தனை இருக்குது, 3ஆம் திருமுறையில் எத்தனை இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பிரித்து போட்டிருக்காங்க. இந்த ஒரு அட்டவணை வேறு எங்கேயும் நான் பார்க்கல. ரொம்ப அற்புதமான ஒரு போற்றி பாதுகாக்க விட வேண்டிய பொக்கிஷம் என்று கருதுகிறேன். ஆகவே இந்த நான் அனுப்புகிற அந்த பிடிஎஃப்பை வந்து தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனில் பத்திரமாக எங்கேயும் அழிந்து போயிடாமல் பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இல்லை உங்களுடைய கூகுள் டிரைவில் வச்சுக்கோங்க. முடிந்தவர்கள் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது நம்முடைய பயிற்சிக்கு மிகவும் இன்றியமையாததாக இருக்கும். நான் அவ்வப்போது இந்த அட்டவணையை, இந்த டேபுலர் காலத்தை வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. இப்போது முதல் பண்ணான நட்டப்பாடை பாடத்தை நடத்த போகிறேன் நான். நட்டப்பாடையில் திருஞான சம்பந்தருக்கு வந்து ஒரு 22 பாடல் இருக்குது. ஓகே. அடுத்தது திருநாவுக்கரசர் நட்டப்பாடையில் பாடலை. ஓகே. அடுத்தது சுந்தரர் நட்டப்பாடையில் ஒரு 5 பாட்டு பாடியிருக்கிறார். அப்போது 22 + 5 27 பாடலை நம்ம பாடுறதுக்கு என்ன பண்ணலாம், அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக இந்த அடிப்படையில் தான் நான் வந்து இது பண்ண போகிறதுனால எல்லாருடைய பாடல்களும் யார் யார் எந்தெந்த பண்ணில் எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் இதில் இருக்கின்ற காரணத்தினால இந்த புஸ்தகத்தை தயவுசெய்து அன்பர்கள் பத்திரமாக படிவம், அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக்கொள்ளவும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திருமுறைகளில் பண் என்கிற சொல் எத்தனை இடத்துல வருது, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே saivan.org அதில் வந்து இந்த வார்த்தைகள் தேடுதல் எப்படி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். மறுபடி வேணும்னா அதில் பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து பன்னார் பாடல் 10ம் வல்லார் பயில்வது வானிடையே. அப்போ இந்த பாடல்கள் எல்லாமே பண் ஆர்ந்தது, பண் செறிந்தது, பண்ணோடு கூடிய பாடல்கள். அடுத்தது பன்னார் செய்யும் பட்டினத்து பல்லவனிச்சரமே. பன்னார பாட வல்லார்க்கு இல்லை பாவமே அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த பாடல்களை பண்ணோடு தான் பாட வேண்டும், அப்படி பாடினால்தான் நம்முடைய பாவங்கள் தீரும் என்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறது. பன்னார் மொழி மங்கை, அம்பிகை பேசுகிறது கூட பண்ணோட தான் பேசுவாங்க. அம்பிகை பேசுகிறது கூட பண் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சுவாமியே பன்னார் மறைபாடி ஆடும் பரஞ்சோதி, சிவபெருமானே பண்ணில் தான் மறைகளை பாடி ஆடுகிறார். ஆகவே பண் எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் நான்.
பண்ணாரும் தமிழ் வல்லார் பரலோகத்திருப்பாரே. இந்த பண் சேர்ந்த இந்த பாடல்களை பாடுகிறவர்கள் பரலோகத்தில் இருப்பார்கள். பருகா அமுதமாம் பாலின் நெய்யாம் பழத்தின் ரதமாம் பாட்டில் பண்ணாம். அப்போ பழத்தில் அந்த சுவை எப்படி இருக்கிறதோ அதுபோல் பாட்டில் பண் என்பது அதோடு ஒன்றி கலந்து கிடக்கிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்காக தான் நான் இதை எடுத்து நான் சொல்லிகிட்ருக்கிறேன். நான் சாமியை பற்றி சொல்லும்போது பண்ணார்ந்த வீணை பயின்றான், பண்ணார் மறைபாடி, பண்ணார் இசையின் சொல் கேட்டாய் போற்றி. பண்ணாகி இன்னமுதாம் பாசூர்மேய பரஞ்சுடரை கண்டடியேன் உய்ந்தவாறே. பாராகி பண்ணாகி பாடலாகி பரஞ்சுடராய் சென்றடிகள் நின்றவாறே. அடுத்தது இன்னொரு இது தேடி பார்க்குறேன். என்னார் புகழெந்தை இடைமருதின் மேல் பண்ணோடு இசை பாடிய பத்தும் வல்லார்கள் விண்ணோர் உலகத்தில் வீற்றிருப்பாரே. அப்போ பண்ணோடு இசை பாட வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். நான் அதே மாதிரி வெண் நாவல் அமர்ந்த உரை வேதியனை கண்ணார் கமழ் காழியர் தம் தலைவன் பண்ணோடு இவை பாடிய பத்தும் வல்லார் விண்ணோர் அவர் ஏத்த விரும்புவரே. ஓகே, நிறைய இருக்குது, நீங்கள் பொறுமையாக தேடி பார்க்கலாம். நான் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த பாடல்கள் தேவார பாடல்கள் எல்லாமே பண்ணோடு தரப்பட்டது என்பதை புரிய வைப்பதற்கும், அதை பண்ணோடு தான் பாட வேண்டும் என்பதை தெளிவிப்பதற்கும், அப்படி பாடினால்தான் அதற்கான பலன் உண்டு என்று அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இதை எடுத்து நான் சொன்னேன். நான் இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பண்ணுன்னா என்ன அப்படின்னா பக்குவமாக சொல்லுதல், பக்குவமாக செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சிவபெருமானிடத்தில் போய் எப்படி பேசணும்? ஒரு பெரிய அதிகாரிகிட்ட போய், ஓ எங்கள் தெருவில் சாக்கடை ஓடிக்கிட்டுருக்கியா, என்னையா பண்ணிகிட்ருக்குற நீ அப்படின்னு போய் கேட்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல, அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குல்ல. ஐயா அது மாதிரி நிறையா தண்ணி வெளியே ஓடிக்கிட்டுருக்குங்க, கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சாதாரண மனிதனுக்கே அப்படி பேசுகிறோம். நம்ம இறைவனிடத்தில் போய் பேச போனால் அது எப்படி பக்குவத்தோடு நம்ம பேசணும், பக்குவமாக பேசணும் இல்லையா? அப்போ தானே வேலை நடக்கும். கண்டிப்பாக அப்படி தான் செய்யணும். ஏன்னா இது பண்ணோடு பாட பாட என்ன ஆகும்னா, நம்முடைய ஆன்மாவும் பண்படும், அது ஒரு தன்மைக்கும் பக்குவத்திற்கும் வரும். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ என்ன விஷயம், எதற்காக இதையெல்லாம் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் என்று உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் மனதிலே தோன்றும். அதை நான் தெளிவுபடுத்தி விடுகிறேன், அல்லது எதற்காக நான் சொல்ல வந்தேன் என்பதை நான் சொல்லிவிடுகிறேன். அதாவது ஒரு பாடலை பாடுகின்ற போது அந்த பாடல் ஒரு பண்ணோடு தான் பாட வேண்டும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே. இப்போ உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன், இதில் நம்ம சில விஷயங்கள் பண்ணை பற்றி பார்த்துருக்குறோம். அதில் எடுத்தல், உயர்த்தி இது பண்ணுறது, அப்புறம் கீழே இறக்குதல், படுத்தல், அப்புறம் நலிதல், குறைச்சிக்கிட்டே வர்றது, அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி 8 விதமான கிரிகைகள் மூலமாக இந்த பண்ணானது உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட்டுதல், மடக்குதல், குறுக்குதல், அது மாதிரிலாம் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அந்த 3 மட்டும்தான் அவங்க அதில் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன், இந்த பாட்டை பண்ணோடு பாடணும் அப்படின்னா
ஆஹா, நிறைய உலகலாம் இருக்கா? இந்த இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இதில் எப்படி பண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உதாரணத்துக்காக பார்க்குறோம். இப்போது இது வந்து நம்ம பாடுகின்ற போது எப்படி பாடணும் அப்படின்னா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் மேலே தூக்கணும் அப்படியே. ஏன் அப்படின்னா, உலகெல்லாம் அந்த லாமை வந்து கொஞ்சம் நீட்டணும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னு சுருக்கமாக சொல்லிட்டு போகாமல் அந்த உலகெல்லாம் கொஞ்சம் நீட்டணும். அது எல்லாம்னா எல்லா உலகத்தையும் அப்படின்னு குறிக்கும். அப்போ பாருங்கள், அந்த வார்த்தையை நம்ம சொல்லுகின்ற போது உலகெல்லாம்னு சொல்கிறதுக்கும் உலகெல்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி சொல்லும் போது எல்லாவற்றையும்னு அந்த ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கும். ஒன்று, உணர்ந்து ஓதற்கரியவன் மேலே தூக்கணும். ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற போது ரொம்ப நல்லா இருக்கே, இது தூக்கி சொல்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குது இறக்கி சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப நல்லா இருக்குன்ற வார்த்தை தான் பெருசாக இருக்குதே ஒழிய, ஆனால் சொல்லுகின்ற மெத்தடு கம்மியான உடனே என்ன ஆகிடுதுன்னா சரியாக இல்லைங்கிறத பொருளாகுது. அதனால் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அவரோகணத்தில் பாடிடக்கூடாது, அதை தூக்கணும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் மேலே தூக்கணும். உணர்ந்து ஓதுதற்கு அரியவன் மேலே இருக்கக்கூடியவன் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை கொடுக்கும். அடுத்தது, நிலவுலாவிய சடனாக இறங்கக்கூடாது. ஏன்னா நிலவு வந்து மேலே இருக்குது, மேலேயே நிற்கணும். நம்ம நிலவு உலாவுது, அதை குறிக்கக்கூடிய அந்த உணர்வோடு அந்த இடத்த சொல்லணும். நிலவுலாவிய நீர்மலி வேணியன், நீர் என்ன பண்ணும்? மேலேருந்து கீழே இறங்கும். அப்படி அங்கேருந்து கொஞ்சம் இறங்கிக்கணும். நீர்மலி வேணியன் அழகில் சோதியன். அந்த அழகில் சோதியன் சொல்லும்போது அழகு இல்லாதவன் எந்த யூனிட்லேயும் சொல்ல முடியாது. இத்தனை கிலோ, இத்தனை கிலோமீட்டரு, இத்தனை மீட்டரு, இத்தனை லிட்டரு, அவ்வளோ சைஸு அளவுக்கு பெரிய சோதியாக இருந்தது அப்படின்னு அந்த யூனிட் சொல்ல முடியாது, அழகு சொல்ல முடியாது. அழகில் சோதியன். நிறைய பேர் அழகில் சோதியன்னு சொல்கிறாங்க, அது தவறு. அது அழகில் சோதியன், அளவில்லாத எந்த அழகினாலும் அளக்க முடியாத ஒரு பெரிய சோதியாக இருக்கக்கூடியவன். அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான். இந்த அம்பலத்தை மேலே தூக்கிடணும். அடுத்தது, மலர் சிலம்படி, திருவடிக்கு வர்றதுனால மேலேருந்து கீழே இறங்கணும். வாழ்த்தி வணங்குவாம். அங்கே நின்று வாழ்த்திட்டு வணங்குவாங்கும்போது நம்முடைய தலை தாழ்ந்து எப்படி வணங்குறோமோ அதை குறிக்கும். அப்போ இதுதான் வந்து பண். இப்படி தான் நம்ம பாடணும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இது பண். இதுதான் வந்து நம்மளுடைய இதில் திருவருட்செல்வர் படத்தில் செய்திருந்தாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் வந்து மத்தியமாவதியில் பாடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்குவாங்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் இருக்கும். அதே பண்ணு இங்கே இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும், அவ்வளோதான். இதுக்கும் அதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் முதல்ல சொன்னது கொஞ்சம்
விருத்தம் மாதிரி பாடுகின்ற போது கொஞ்சம் நல்லாவே அந்த உணர்வுகளை கொடுக்க முடியும். ராகத்தில் வச்சு பாடுகின்ற போது அந்த தாளக்கட்டுக்குள்ளார கொண்டுட்டு வரணுங்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருமே ஒழிய, மற்றபடி பண் அதே தான். முதல்ல இந்த பண்ணுங்கிறது என்னங்கிறத நம்ம நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். தயவுசெய்து இந்த வீடியோவை 2 முறை 3 முறை 4 முறை கூட போட்டு பாருங்கள். ஓகே. ஆக பண் அப்படிங்கிறது இந்த இந்த பாடலில் ஒரு இதை எங்கள் ஐயா ரொம்ப அழகாக சொல்லுவார். அதை நான் தேடி பார்க்குறேன். அப்பார் சடையப்பன். செப்பார் முளை பங்கன். செப்பார் முளை பங்கன் தென்னன் பெருந்துரையான் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சுருக்கும் தன்மையினான். தப்பாமே தாளடைந்தாருங்கும் போது கொஞ்சம் இறங்கிக்கணும், ஏன்னா திருவடிக்கிட்ட வந்துடுதில்ல. அப்பா அண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த, சிவலோகம் மேலே இருக்குது, தூக்கிடணும். அப்பார் சடையப்பன், அந்த சடை இது தலையில் சூடியிருக்க கங்கை மேலே தூக்கி ஆனந்த பார்க்கடலே கீழே இறங்கிடணும். ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதுங்கா நம்மானாய். அவ்வளோதான் பண்ணு. அப்போது இந்த உணர்வுகள் தொனிக்கிற மாதிரி எந்த வார்த்தையை தூக்கணும், எந்த வார்த்தையை இறக்கணும், எந்த வார்த்தையை நீட்டணும், எந்த வார்த்தையை மடக்கணும், இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு பண்ணில் ஓரளவு வந்துருக்கும். இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த பண் என்றால் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். அதாவது 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசு பெருமானும் பாடிய பாடல்களையும், 9ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய பாடல்களையும், 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் நம்பியாண்டார் நம்பி அவர்களுடைய துணையுடன் அதை சிதம்பரத்துலேருந்து எடுக்கிறாரு. சிதிலமடைஞ்சது போக மீதம் இருக்கிற தேறிய அந்த ஓலைகளை எடுத்து கொண்டுட்டு எல்லாத்தையும் அவர் படியெடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது எல்லாமே பண்ணோடு அமைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் பண்ணோடு பாடணும் அப்படின்னு சொல்லி நம்பியாண்டார் நம்பி சொன்ன உடனே திருச்செங்காட்டங்குடியில் இருந்த மதங்க சூளாமணியார்னு ஒரு அம்மா ஒருத்தவங்க, சிறந்த சிவபக்தை, அத்துடன் இசை ஞானம் வல்லவர். யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய நாயன்மார்கள் 63 நாயன்மார்களில் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர்னு கடைசியாக சொல்லுவார் இல்லையா, அந்த நாயன்மாருடைய வழி வந்தவர். அவருடைய மனைவியினுடைய பெயரை கொண்டவர். திருநீலகண்டத்து யாழ்ப்பாணருடைய மனைவியின் பெயர் மதங்க சூளாமணியார். அதே பெயரோடு இந்த 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த அம்மையார் இடத்துல கொண்டு போய் இந்த பாடல்களை கொடுத்து, அம்மா இது என்ன பாடல், இது எப்படி பாட வேண்டும், எந்த பண்ணிலே பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு அதை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று அந்த வேலையை அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ அந்த அம்மா எப்படி பார்த்துருப்பாங்க அப்படின்னா, இந்த பாடலை, இந்த வரிகளை, இந்த வார்த்தைகளை வெறும் வார்த்தைகளாக பார்க்காமல் அது ஒரு உணர்வாக பார்க்கின்ற போது என்னாகும்னா உங்களுக்கு ராகம் கிடச்சி போயிடும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன், செப்பார் முளை பங்கன், இந்த பாடல் 2ஐயும் பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பாடல்களை மனசுக்குள்ளார அப்படியே ஓட விடுறாங்க. இது என்ன உணர்வை கொடுக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி எந்த இடத்துல ஏற்றணும் இறக்கணும், அதை பாடி பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு இந்த பாடல் இந்த பண்ணில் தான் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இன்னும் ரொம்ப நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ அந்த இது வழக்கொழிந்து போயிடுச்சுனாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே எளிதாக புரியக்கூடிய ஒரு விஷயம், அதாவது கிராமோஃபோன் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் பாடல் இருக்கும், அதை போட்டு அந்த முள்ளை எடுத்து வச்சிட்டோம்னா அழகாக அந்த பாடலோட அந்த மியூசிக்கோட அது வெளியில் கேட்கும். ஆனால் அந்த கிராமோஃபோன் ரெக்கார்டை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மண்ணும் நமக்கு தெரியாது. அது என்ன என்ன பாடல் இருக்குது
ஆனால் இந்த ரெக்கார்டு போடுறவங்க கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. இவ்வளோ இன்ச்சு இவ்வளவு இந்த இடத்துல வச்சா இந்த பாட்டு வரும், இந்த இடத்துல வச்சா இந்த பாட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த திருமணத்துக்கெல்லாம் மணமகளே மருமகளே வான்னா இந்த இந்த ரெக்கார்டரில் இவ்வளோ இன்ச்சு தள்ளி வச்சோம்னா அந்த பாட்டு வரும். கரெக்டாக வைப்பாங்க. அது எப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது அவங்க பழகிட்டாங்க. இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல இந்த பாட்டு வரும், இந்த இடத்துல இந்த பாட்டு வரும். ஓகே, அது இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை அந்த இது முள்ளானது அப்படியே அதில் தடவ 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 அது பாட்டுக்கு என்ன ஆகுது, சப்தங்களாக அது வெளியே வருகிறது. எப்படின்னா, ஒரு கண்ணு தெரியாத ஒரு குருடன், அவங்களுக்கு பிரெயில் எழுத்துக்கள்னு சொல்லிட்டு முட்டிகிட்டு இருக்கும். அப்படி தான் அடிச்சிருப்பாங்க. அது தடவி தடவி பார்த்து தான் அவங்க இந்த எழுத்துன்னு கண்டுபிடிப்பாங்க. அவங்களோட எழுத்தே வேறு எழுத்து, பிரெயில் எழுத்துன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நாம் பாடுகின்ற போது நம்ம பண்ணில் பாடணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு மட்டும்தான் நமக்கு இருக்கணுமே ஒழிய, மற்றபடி ராகத்தை எல்லாம் பெருசாக இது பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. நான் எப்படி அந்த அம்மா உணர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத நான் உணர்ந்தனோ அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். அப்படியே கண்ணை மூடிட்டு அந்த கிராமஃபோன் ரெக்கார்டில், அதாவது கண்ணு தெரியாதவங்க எப்படி கண்ணை மூடிட்டு 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, இங்கே கண்களே இல்லை, அதனால் எல்லா அறிவும் இந்த கைக்கு வந்துடும். அந்த கை தான் அந்த எழுத்து என்ன, அந்த வார்த்தை என்ன, அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன, அதனுடைய உணர்வு என்ன, எல்லாத்தையுமே கொடுக்கும். அந்த அளவுக்கு அதுலேருந்து எடுப்பாங்க. அது மாதிரி இந்த அம்மா யார், பண்ணை இந்தந்த பாடலுக்கு இந்தந்த பண் அப்படின்னு சொல்லி வகுத்து கொடுத்த இந்த அம்மா அப்படி தான் எடுத்திருக்கணும் என்பது அடியனுடைய தாழ்மையான கருத்து. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை பார்த்தோம் என்றால் இந்த பண்களை பாடுவது மிகவும் எளிது. நேரடி வகுப்பில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அடியேன் நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போதைக்கு இத்துடன் இந்த பண் என்றால் என்ன என்ற வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.